ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பேரை இந்தியன் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு மாற்ற இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பேர் மாற்றுவது மட்டுமல்லாமல் இந்தியன் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸோட செயல்பாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர இருப்பதா சொல்லப்படுது. எதற்காக இந்திய விமானப்படையோட பேரை மாத்துறாங்க, இப்படி செய்வதன் மூலமா இந்திய விமானப்படையோட செயல்திறன்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் 4 நாடுகளுடன் விமான விற்பனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் எந்தெந்த நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க, எந்த விமானங்களை HAL நிறுவனம் ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க, அப்படி HAL விமானங்களை ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல DRDO அக்னி 5 MK2 மிசைல் குறித்து சில முக்கியமான விஷயங்களை லீக் செஞ்சிருக்காங்க. எதற்காக அக்னி 5 MK2 மிசைல் குறித்தான விஷயங்களை DRDO வேணும்னே லீக் செஞ்சிருக்காங்க. அக்னி 5 MK2 மிசைல எதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க, அக்னி 5 MK2 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், சமீபத்துல இந்தியா டெவலப் செய்து வரும் AD2 அப்படிங்கிற ஒரு எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்டார் மிசைலோட புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. AD2 இன்டர்செப்டார் மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த மிசைலை டெவலப் செய்யறது மூலமா இந்தியா என்ன விஷயத்தை அச்சீவ் செய்ய முயல்றாங்க, AD2 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்கள் எப்பொழுது இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என்னோட அம்மாவோட மறைவுக்கு நிறைய நண்பர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்கீங்க. உங்களோட இரங்கல் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு என்னோட நன்றிகள். சமீபத்துல இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பேரை இந்தியன் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு மாத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவுடைய இந்த முடிவுக்கு பின்னால ஸ்ட்ராட்டஜிக்கலா சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதாவது உலகின் பல நாடுகள் ஸ்பேஸ ஒரு யுத்த களமா பயன்படுத்துவதற்கு பல விஷயங்களை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவும் வருங்காலத்துல தன்னுடைய வான்பரப்பு மட்டுமல்லாமல் ஸ்பேஸையும் பயன்படுத்தி யுத்தங்களை நடத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. சமீபத்துல நடந்து வரும் யுத்தங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா யுத்தத்துல ஸ்பேஸ பெரும் அளவுல பயன்படுத்துறாங்க. குறிப்பா சொல்லணும்னா யுத்த களங்கள்ல துருப்புகளுக்கு இடையே சேட்டலைட் கம்யூனிகேஷனை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம துருப்புகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டத்தையும் பயன்படுத்துறாங்க. எதிரிகளோட பகுதிகளை உளவு பார்ப்பதற்கும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் பெரும் அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதற்கு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டுகள் மற்றும் சென்சார்களை ராணுவத்தினர் பெருமளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பேஸ ராணுவ பயன்பாட்டிற்காக அதிக அளவுல பயன்படுத்த ராணுவத்தோட செயல்திறன்ல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த நாடு ஒரு யுத்தத்துல ஸ்பேஸ சிறப்பா யூஸ் பண்றாங்களோ அந்த நாடு தான் யுத்தத்திலையும் ஜெயிக்கிறாங்க. இதன் காரணமாக தான் இந்திய விமானப்படையும் தன்னுடைய விமானப்படைய ஒரு ஸ்பேஸ் போர்ஸா மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. வெறுமன பேரை மட்டும் ஸ்பேஸ் போர்ஸ் அப்படின்னு மாத்தனா காணாது. இந்திய விமானப்படைய ஒரு ஸ்பேஸ் போர்ஸா மாத்தணும்னா அதற்கு பல்வேறு விதமான கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா SSA அப்படிங்கிற ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இந்தியா உருவாக்கணும். அதாவது விண்வெளியில பறக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மானிட்டர் மற்றும் ட்ராக் செய்யும் திறனை இந்தியா டெவலப் செய்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல பறக்கக்கூடிய இந்தியாவுடைய ஸ்பேஸ் கிராப்ட்களோட பாதுகாப்பை இந்தியா உறுதி செய்யணும். இந்தியா உருவாக்க வேண்டிய இரண்டாவது கட்டமைப்பு ஸ்பேஸ் கம்யூனிகேஷன். அதாவது ராணுவத்தினருக்கு பாதுகாப்பான மற்றும் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை இந்தியா உருவாக்கணும். அடுத்து ஸ்பேஸ் நேவிகேஷன் சிஸ்டங்களை இந்தியா பெருமளவுல டெவலப் செய்யணும். இதன் மூலமா இந்தியாவுடைய ஏர்கிராப்ட் மற்றும் ஸ்பேஸ் கிராப்ட்களோட நேவிகேஷனல் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரணும். அடுத்து
ராணுவத்தினருக்காக பிரத்யேகமா உளவு தகவல் சேகரிப்பதற்காக அதிக அளவுல சேட்டலைட்டுகளை இந்தியா லான்ச் செய்யணும். இந்தியாவுடைய ஸ்பேஸ் பேஸ் சிஸ்டங்களை ஒரு சைபர் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கான திட்டங்களையும் இந்தியா செயல்படுத்தணும். இது போன்ற பல்வேறு திட்டங்களை இந்தியா ஒருங்கிணைந்து செயல்படுத்தினாங்கன்னா தான் ஒரு ஸ்பேஸ் போர்ஸா இந்திய விமானப்படை உருமாற முடியும். இந்தியன் ஏர் அண்ட் ஸ்பேஸ் போர்ஸுக்காக கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மிலிட்டரி சேட்டலைட்டுகளை லான்ச் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பெரிய மற்றும் சிறிய அளவிலான சேட்டலைட்டுகளை தயாரித்து ராணுவ பயன்பாட்டிற்காக இந்தியா லான்ச் செய்ய போறாங்க. பிரத்யேகமா ராணுவத்தினருக்கு 250 சேட்டலைட்டுகளை இந்தியா லான்ச் செஞ்சாங்கன்னா இந்திய விமானப்படை உலகின் தலை சிறந்த ஸ்பேஸ் போர்ஸா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய விமானப்படை ஒரு ஸ்பேஸ் போர்ஸா மாற்றி அமைக்கப்படுவதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா சீனா தன்னுடைய விமானப்படையின் வலிமையை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா சீனாவுடன் வருங்காலத்துல ஒரு யுத்தத்தை நடத்தணும்னா இது போன்ற கேப்பபிலிட்டிஸ் இந்தியாவுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல சீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சீனாவின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் இந்த ஸ்பேஸ் போர்ஸ் திட்டம் மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். அடுத்த அப்டேட், இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அர்ஜென்டினா, நைஜீரியா, ஈஜிப்ட், பிலிப்பைன் போன்ற 4 நாடுகளுடன் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்கள் விற்பனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 4 நாடுகளுடனான பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கான விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை விற்பனை செய்வதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் HAL நிறுவனம் சமீப காலங்கள்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பல நாடுகளுடன் தன்னுடைய விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை விற்பனை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல அர்ஜென்டினா, நைஜீரியா, ஈஜிப்ட், பிலிப்பைன் போன்ற நாடுகள் இந்தியாவின் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அர்ஜென்டினா 15 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கும் 10 ALH ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நைஜீரியா 16 முதல் 18 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஈஜிப்ட் 20க்கும் மேற்பட்ட LCA தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைன் 20 ALH ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 4 நாடுகளுடனான பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமான கட்டத்தில் இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்த 4 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுடன் இந்தியாவின் HAL நிறுவனம் விமான விற்பனைக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்தியாவின் HAL நிறுவனத்திற்கு இந்த 70,000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் கிடைச்சதுன்னா இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அடுத்த அப்டேட், DRDO நிறுவனம் மாதம் வெளியிடக்கூடிய ஒரு மேகசின்ல அக்னி 5 MK-2 மிசைலோட புகைப்படத்தை போட்டிருக்காங்க. இதன் மூலமா DRDO அக்னி 5 MK-2 மிசைல் டெவலப்மெண்ட்ல இந்தியா அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை நமது எதிரிகளுக்கு தெரிவிக்க விரும்புறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. இந்தியாவுடைய அக்னி 5 MK-2 மிசைல் டெவலப்மெண்ட் மிகவும் ரகசியமா நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே டெவலப் செஞ்சிருக்க அக்னி 5 மிசைல்ல இருந்து இந்த அக்னி 5 MK-2 மிசைல் அதிக சக்தி கொண்டதா இருக்கு. அக்னி 5 MK-2 மிசைல் பழைய அக்னி 5 மிசைலை விட 20% எடை குறைவாயிருக்கு. இந்த மிசைல் 40,000 கிலோகிராம் எடை கொண்டது. அக்னி 5 MK-2 மிசைல்னால 1100 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பழைய அக்னி 5 மிசைல்னால அதிகபட்சமா 5500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா தற்போது இந்தியா டெவலப் செஞ்சிருக்க அக்னி 5 MK-2 மிசைல்னால தன்னுடைய ஃபுல் பேலோட் கெபாசிட்டியோடு 7000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். வார்ஹெட்டோட எடையை குறைச்சோம்னா அக்னி 5 MK-2 மிசைல்னால 8000 முதல் 9000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க அக்னி 5 MK-2 மிசைல்னால ஆசிய மற்றும் ஐரோப்பிய கண்டத்துல உள்ள எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து ஆப்பிரிக்காவோட பெரும்பாலான பகுதிகள் மீதும் இந்தியாவால அக்னி
Mk2 மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா ஏற்கனவே சோதித்த அக்னி 5 மிசைல்ல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அக்னி 5 Mk2 மிசைல்ல அதிக அளவிலான காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த மிசைலோட எடை மிகவும் குறைவாயிருக்கு. இந்தியா இந்த அக்னி 5 Mk2 மிசைல் டெவலப்மெண்ட்ல செஞ்சிருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட், இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தற்போது செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்திற்காக AD1 அப்படிங்கிற ஒரு இன்டர்செப்டார் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. தற்போது பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் திட்டத்தோட இரண்டாவது பேஸ இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இரண்டாவது பேஸுக்காக AD2 அப்படிங்கிற ஒரு எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்டார் மிசைல இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிசைலோட புகைப்படத்தை DRDO சமீபத்துல எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படத்தை வச்சு பார்க்கும் பொழுது AD2 எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்டார் மிசைல் ஒரு அதிநவீன மிசைலா இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த AD2 மிசைல் 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைலா இருக்க போகுது. முதல் ஸ்டேஜ்ல பூஸ்டர் ராக்கெட் பயன்படுத்தப்படுது. மிசைலோட இரண்டாவது ஸ்டேஜ்ல டார்கெட்டை தாக்குவதற்கு கைனெட்டிக் கில் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை DRDO பயன்படுத்த போறாங்க. இந்த கைனெட்டிக் கில் வெஹிக்கிளை பயன்படுத்தி வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் திட்டத்தை சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த AD2 இன்டர்செப்டார் மிசைல்னால பூமியோட வளிமண்டலத்திற்கு மேலிருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். AD2 மிசைலோட சோதனைய 2024 வருடத்தோட முதல் பாதியில நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க AD1 மற்றும் AD2 மிசைல்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல இருக்கக்கூடிய MIRV வார்ஹெட்டுகளை கூட இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால தாக்கி அழிக்க முடியும். பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் திட்டத்தோட இரண்டாவது ஸ்டேஜ்ல பல முக்கியமான சிஸ்டங்களை இந்தியா இணைக்க போறாங்க. அதுல மிகவும் முக்கியமானது 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஒரு லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டத்தை இந்தியா இணைக்க போறாங்க. இந்த லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டத்தை DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்தியாவை நோக்கி வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை ட்ராக் செஞ்சு தாக்கி அழிக்க முடியும். 2025 வருடத்துக்குள் AD1 மற்றும் AD2 இன்டர்செப்டார் மிசைல்ஸ் மற்றும் லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டத்தை சோதித்து பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. AD2 மிசைல் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்து முடிக்கப்பட்டால் அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கூட மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமா பாலிஸ்டிக் மிசைல்கள் மூலமா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.